بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. தமிழ்நாடு தவு ஜமாத் நாகை மாவட்டம் நடத்தும் இஸ்லாமிய தக்குவா இஸ்லாமிய பெண்கள் கல்லூரியின் 10வது பட்டமளிப்பு விழாவும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டமும் ஆரம்பமாகிறது. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக தக்குவா கல்லூரி மாணவி நஃபிலா அவர்களை முதலாவதாக உரை நிகழ்த்த அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஅமதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் மிகவும் தெளிவானது அல்லாஹ்வுடைய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்து அனாச்சாரங்களும் பிதாத், ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நாளை நம்மை நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை எச்சரிக்கையை ஊட்டியவளாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நான் உங்கள் முன்னால் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு இஸ்லாமிய பெண்களே காப்போம் கற்பிப்போம். உலகில் மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரே மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் மட்டுமே. இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல மனித உயிர்கள் என்பது எவ்வளவு புனிதமானது, மதிக்கப்பட வேண்டியது, முக்கியத்துவமாக கருதப்பட வேண்டியது என்பதை முஸ்லிம் அல்லாதவர், உயர்ந்தவர், தாழ்ந்தவர், ஏழை, பணக்காரர், ஆண்கள், பெண்கள் என்று யாராக இருந்தாலும் அவருடைய உயிருக்கு நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் மகத்தான கண்ணியத்தை வழங்குது. இன்னைக்கு நவீன நாகரிக காலத்துல மனித உயிர்கள் துச்சமாக கருதப்பட்டு கொலை செய்யப்படுகின்றன. மதிக்கப்பட வேண்டிய விதத்தில் மனித உயிர்கள் மதிக்கப்படாம இழிவுபடுத்தப்படுது. 5 அறிவு பிராணிகளின் உயிர்களுக்கு கொடுக்கிற மதிப்பு கூட இன்னைக்கு மனித உயிர்களுக்கு கொடுக்கிறது கிடையாது. இன்னைக்கு பார்க்கலாம், உலகமெங்கும் பல குற்றச்சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு. அதிலும் நம்முடைய இந்திய நாட்டை பொறுத்தவரையும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நடக்கக்கூடிய வன்முறை என்பது நாளுக்கு நாள் அதிகமாகுது என்பதை யாராலும் மறுக்க இயலாத ஒரு விஷயம். இன்னைக்கு பல நாடுகள்ல எவ்வளவு குற்றச்சம்பவங்கள் நடக்குது. இன்னைக்கு இண்டிபெண்டன்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த இந்திய நாட்டுல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்ன சுதந்திரம் இருக்கு? சுதந்திரம் இல்லாத ஒரு நாட்டுல நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். பெண்களுக்கு சுதந்திரம் இல்லாத நாட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம இன்னைக்கு ஒரு பட்டியல் போடுறாங்க. எந்த நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லும் பொழுது நம்முடைய இந்திய நாடு தான் முதல் இடத்துல இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி பாதுகாப்பு இல்லாத நிலையில பெண்களாகிய நம்ம எவ்வாறு இருக்கணும், நம்முடைய ஒழுங்குமுறைகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் அழகான முறையில சொல்லி தரான். அல்லாஹ் தன்னுடைய திருமுறை குர்ஆன்ல சொல்லும் போது வக்குல்லில் மோமினாத்
யகுலுல்ன மின் அப்சாரிஹின்ன வயஃபல்ன ஃபுரூஜஹுன்ன. தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் கற்புகளை பேணிக் கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக. மேலும் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவர்கள் அலங்காரத்தில் வெளியே தெரிபவை தவிர மற்றவற்றை வெளிப்படுத்த வேண்டாம், அவர்களின் மார்பின் மீது முக்காடுகளை தொங்கவிடுமாறு கூறுவீராக என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ நம்ம எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இறைவன் இந்த ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு விளக்குறான். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய காலகட்டமானது எப்பேற்பட்ட காலகட்டமாக இருக்கு, இளைய சமுதாயத்தை வழிகெடுக்கக்கூடிய காலகட்டமாக இன்றைய நிலை இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில இன்றைக்கு இஸ்லாமிய பெண்களுடைய நிலை எவ்வாறாக இருக்கு, இன்னைக்கு இஸ்லாத்துல இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை எவ்வாறா இருக்கு, அன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்களுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களுக்கும் உள்ள வேறுபாட்டை எவ்வளவோ பார்க்கலாம். அதில குறிப்பா சொல்லணும்னா, இன்றைய பெண்கள் இடத்தில் இருக்கக்கூடிய ஹிஜாப் முறை எவ்வாறாக இருக்கு, ஹிஜாப் எதற்காக நம்ம அணிகிறோம், ஹிஜாபுடைய நோக்கம் என்ன, நம்முடைய உடல் பிறருக்கு கவர்ச்சி அளிக்கப்படாமல் இருப்பதற்காக ஒரு பாதுகாப்பு கவசமாக ஹிஜாப் இருக்கு. ஆனா இன்றைக்கு இஸ்லாத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள்ல 95% பேருடைய ஹிஜாப் முறை எவ்வாறா இருக்கு, இன்னைக்கு அவங்க அணிஞ்சிருக்கக்கூடிய ஹிஜாப் அது ஹிஜாபா அல்லது ஆடையான் தெரியாத வகையில இன்றைக்கு அவர்களுடைய ஹிஜாப் முறை இருக்கு. முன்னாடிலாம் இந்த Dress எங்க வாங்குனீங்கன்னு கேக்குற காலம் போய் இந்த ஹிஜாப் இந்த புர்கா எங்க வாங்குனீங்கன்னு கேக்குற காலமா இருக்கு. ஹிஜாபுடைய நோக்கம் என்ன, நம்மை பாதுகாப்பாக இருக்கிறதற்கும் பிறரால் எந்த தொல்லையும் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் தான். அல்லாஹ் இத குறித்தும் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹன் நபியு குல்லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன். நபியே, உம்முடைய மனைவிக்கு சொல், உன்னுடைய பிள்ளைக்கு சொல், முஃமினான பெண்களுக்கு சொல். மேலும் இறைவன் சொல்லும் பொழுது அவர்களின் மீது முக்காடுகளை தொங்கவிடுமாறு கூறுவீராக. மேலும் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அறியப்படவும் யாரால் தொல்லைப்படுத்தாமல் இருப்பதும் இது அவர்களுக்கு ஏற்றது என்று. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இஸ்லாமிய பெண்களுடைய நிலை எப்படி இருக்கு, இன்னைக்கு ஃபேஷன் என்ற பேர்ல நம்ம ஹிஜாப் அணியிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன, அவர்களிடத்துல மார்க்கத்தினுடைய புரிதல் இல்லாததுக்கு காரணம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைக்கு உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அளவுக்கு கூட மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல. உலக கல்வி முக்கியமானதுதான், இல்லைன்னு சொல்லல, அது இவ்வுலகத்துக்கு மட்டுமே. நம்ம கற்கக்கூடிய மார்க்க கல்வி என்பது இவ்வுலகத்திற்கும் சரி மறு உலகத்திற்கும் சரி மிகவும் சிறந்த ஒன்றாக இருக்கு. இன்னைக்கு மார்க்கத்தை கற்காத இஸ்லாமிய பெண்களுடைய நிலை எவ்வாறு இருக்கு, இன்னைக்கு கல்லூரிகள்ல பார்க்கலாம் எவ்வளவு ஒழுக்கக்கேடான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. இதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம கற்கக்கூடிய முதல் கல்வி மார்க்க கல்வியாக இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படை கல்வி கூட தெரியாதவர்களாக இருக்கிறோம், இஸ்லாத்தினுடைய அடிப்படை கல்வி கூட தெரியாதவர்களாக இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறோம். அதற்கு முக்கியமான காரணம் என்ன, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், மார்க்கத்தை கற்கணும், அதை பிறருக்கு எடுத்து சொல்லணும்னா ஆலிம்களாகத்தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, யார் வேணாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறியலாம், அதை தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தலாம், அதை பிறருக்கு எட்டி வைக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் கல்வியை கற்கக்கூடிய பாதையில் பயணிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய பாதையை லேசாக்குகிறான் என்று. அப்போ கல்வி எந்த அளவிற்கு முக்கியம், மார்க்க கல்வி என்பது எந்த அளவிற்கு முக்கியங்கிறத சிந்திங்க. ஒரு முஸ்லிம் கற்கக்கூடிய முதல் கல்வி நம்முடைய மார்க்க கல்வியாகத்தான் இருக்கு. மார்க்க கல்வியை கற்றவனுடைய நிலையை அவனுக்கு நாளை சிறந்ததாக மாற்றுது. மேலும் சொல்ல போனா ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுவதும் நம்முடைய மார்க்க கல்வி தான். இப்ப எந்த அளவிற்கு மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை சிந்திங்க. மார்க்க கல்வியை கற்று மார்க்க கல்வியோடு சேர்த்து உலக கல்வியை கற்கும் போது கற்கக்கூடிய இடங்களிலும் மற்ற விஷயங்களிலும் பிறரிடத்தில் நம்ம நடந்து கொள்ள முறைகளிலும் நம்ம சரியான முறையில இருக்க முடியும், பிறரிடத்தில் கண்ணியத்தை காக்க முடியும். அதற்கு மிக ஒன்றான முக்கியமான விஷயமா இருக்கக்கூடியது நம்ம மார்க்க கல்வி தான். அன்றைய சஹாபிய பெண்மணிகள் மார்க்கத்தை கற்பதற்கு மிகவும் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தாங்க. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ்,
நாங்க உங்களை அணுகி உங்களிடத்துல மார்க்க சிந்தனைகளை கேட்க முடியாத அளவுக்கு உங்களை சுத்தி எப்பவுமே ஆண்களாகவே இருக்கிறாங்க. அதனால எங்களுக்குன்னு ஒரு நாளை ஒதுக்கி அந்த நாள்ல எங்களுக்கு மார்க்க சம்பந்தமான விஷயங்களை கற்றுக் கொடுங்கன்னு கேக்குறாங்க. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவர்களுக்கென்று ஒரு நாளை ஒதுக்கி அந்த நாள்ல மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கறாங்க. அவர்களுக்கு அறிவுரைகளை கூறுறாங்க. அந்த சஹாபிய பெண்மணிகள் அதோட மட்டும் விட்டு விடல, தாங்கள் கேட்ட கல்வி தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டினாங்க. பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய மார்க்கத்துல மொழியால் வேற்றுமை கிடையாது, நிறத்தால் வேற்றுமை கிடையாது, பொருளாதாரத்தால் ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தில் குல் நபியே கூறுவீராக, குல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன யஅலமூன், அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா? அல்லாஹ் கேக்குறான், மார்க்கத்தை கற்றவனும் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினவனும் அதை கற்காதவனும் சமமாவானா என்று. அப்போ இறைவன் மார்க்க கல்விக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான்றத இந்த ஒரு வசனத்தின் மூலம் நம்ம விளங்கிக் கொள்ளலாம். இன்னைக்கு ஏராளமான மாற்று மத சகோதர சகோதரிகள் நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அணி அணியாக திரண்டு வரக்கூடியதை பார்க்கிறோம். அதிலும் அதிகமா பெண்களாகத்தான் இருக்கிறாங்க. அவங்களிடத்தில் கேட்டா அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னவாக தெரியுமா இருக்கு? இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது பெண்களுக்கு பாதுகாப்பான மார்க்கமாகவும் கண்ணியமான மார்க்கமாகவும் கற்கிறதற்கு மிகவும் எளிதான மார்க்கமாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு இஸ்லாத்திலே இருந்து கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை கூட கற்காதவர்களாக இன்னைக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறோம்? சிந்திச்சு பாருங்க. நம்முடைய நிலை இவ்வாறாக இருக்கக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தை கற்கணும், கற்றதை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தணும், செயல்படுத்தியதை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும், நம்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்றாங்க. அல்லாஹ் என்னை ஞானத்துடனும் நேர்வழியுடனும் அனுப்பியதற்கான உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு நிலத்தில் விழுந்த பெரும் மழை போல. ஒரு நிலத்துல மழை பெய்யுது. அந்த நிலத்துல அந்த மழையை ஏற்றுக்கொண்டு அதுல செடிகள் உழைக்குது. இப்படி இருக்கக்கூடிய நல்ல நிலமா இருக்கு. இதே போல இன்னொரு நிலத்துல அதே போல் மழை பெய்யுது. அந்த மழை எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த நிலம் அந்த தேக்கி வச்சுக்க கூடிய தரிசு நிலம் போல இருக்கு. ஒரு நாள் அல்லாஹ் அதை மக்களுக்கு பயனுள்ளதாக ஆக்குறான், அதை பிற கால்நடைகளுக்கு பயனுள்ளதாக ஆக்குறான். இன்னொரு நிலம் மழை பெய்யுது. அந்த மழை பெய்யறது அந்த நிலம் ஏற்றுக்கொள்ளாம தண்ணீரையும் தேக்கி வைக்காம பிறருக்கும் அதை பயன்படாத விதத்துல இருக்கு. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணமாக சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்று தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி பிறருக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களுக்கான உதாரணத்தையும், தங்களுடைய மார்க்கத்தை கற்று அதை அவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லாம பிறருக்கும் எத்தி வைக்காம இருக்கிறாங்களே அவங்களுக்குள்ள உதாரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய காலகட்டமானது எப்பேற்பட்ட காலகட்டமா இருக்கு? இளைய சமுதாயத்தை வழிகெடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடாக இன்றைக்கு இருக்கு. அப்போ இந்த உலகத்துல நம்ம அதிகமான பேரு பெண்களாகவே இருந்தாலும் அதுல மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதை விட உலக கல்விக்கு தான் இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உலக கல்வி கற்க வேண்டாம் என்று சொல்லல, மார்க்க கல்வியை படித்து உலக கல்வியை கற்கும் பொழுது நம்ம கற்கக்கூடிய இடங்கள்ல சரியான முறையில நம்ம நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அப்ப உலக கல்வி என்பது எந்த அளவிற்கு முக்கியமான ஒன்று என்பதை சிந்திக்கக்கூடியவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேணும். தங்களுடைய நிலையை மாற்றணும். இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் இஸ்லாமிய மார்க்கத்தை கற்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி அதை நமக்கு சிறந்ததாக ஆக்குவான். அப்போ மார்க்க கல்வியை கற்கணும், கற்றதை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக என்று கூறியவளா என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரி தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allah